கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 45வது வசனம். லூக்கா 24:45, லூக் 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, இதுவரைக்கும் அவர் பேசினார். எப்படி எம்மாவூர் சீஷர்களோடு நடந்து வரும்போது அவர் அப்பம் பிக்கிற வரைக்கும் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படலை. இப்பொழுது எல்லா சீஷர்களும் அவரை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை கர்த்தர் திறக்கிறார். ஏன்னா நம்ம யோவான் 6வது அதிகாரம் 37 வசனம் பார்த்தா, தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனை என்னிடத்தில் வரான், என்ன நான் என்கிட்ட வர்றவனை ஒருத்தனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்னது என்ன? தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால். அப்போ என்ன? தேவன் ஒருவருடைய மனக்கண்களை திறக்கக்கூடியதாக. இதை நம்ம அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணும்போது, அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறோமாகிய லிதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். என்ன? கர்த்தர் அவங்களுடைய இருதயத்தை திறந்தருளினால தான் என்னாச்சு, லிடியா என்று சொல்லக்கூடிய அந்த லீதியாள் என்கிற சகோதரிக்கு கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் உண்டாச்சு. அவங்க கர்த்தரை பிடித்து கொள்ளக்கூடியதா. அப்போ என்ன? கர்த்தர் ஒருத்தருடைய மனதை திறக்க வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்து சீஷருடைய மனதை திறக்கிறாரு. யோவான் இதை குறித்து எழுதும்போது தன் நிருபத்தில் எழுதுகிறாரு. 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில், அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். என்ன? அவர் அறிந்து கொள்ளக்கூடிய மக்களா நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்ம தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவன் ஒரு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு ஜெபிக்கும் போது, எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல அருமையான ஜெபம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்து தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு என்ன உண்டாகும்? உங்களுக்கு நித்திய வாழ்க்கை உண்டாகும். நீங்கள் தேவனோட இசைந்து வாழ முடியும். பேதுரு தன் நிருபத்தை தொடங்கும் போது 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லும் போதும், என்ன உங்கள் வாழ்க்கைக்கும் ஜீவனத்துக்கும் தேவையான எல்லாமே எங்கே இருக்குது? அவரை அறிகிற அறிவில் இருக்குது. அவர் கடிதத்தை முடிக்கும்போது எப்படி சொல்லி முடிகிறாரு? நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலும் அவருடைய சத்துவத்திலும் நீங்கள் பல்கி பெருக வேண்டும் என்று, உங்களுக்கு பெருக்கல்ல வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியம். அப்போ என்ன? நாம் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். அதன் மூலமாய் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதனால தான் நம்ம எப்பொழுதுமே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, தேவனே எங்களுக்கு ஒரு நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. இந்த மாம்சமான கண்கள் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய எங்களுடைய மனதிற்கு கண்கள் திறக்கப்படட்டும். ஏன்னா நம்மளுடைய இருதயத்தில் ஒரு கண் இருக்கிறது. அங்கே அந்த வெளிச்சம் உண்டானதான் நம்ம தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்க முடியும். நம்ம தேவனை அறிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம தேவனை அறிந்து கொள்வதற்கு நமக்கு மனசில் என்ன பண்ணணும்? கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறக்கணும். அப்படி மனக்கண்களை திறக்கும்போது தான் நம்ம தேவனை அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் இங்கே மரித்து உயிர் தெழுந்து அவர்களோடு நின்று சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ண வேண்டியிருக்கு? அவருடைய இருதயத்தை திறக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு. ஏன்னா இயல்பில் மனுஷன் தன்னுடைய மனதை குருடாக்கி கொள்ளக்கூடிய பார்வோன் நமக்கு சரியான உதாரணம். கர்த்தருடைய பலத்தை சத்துவத்தை பார்க்குறாரு, கர்த்தருடைய வல்லமையை பார்க்குறாரு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாரு. ஆனாலும் அவருடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக கடினப்பட்டு கொண்டே போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும்? அப்படி கர்த்தருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் கேட்கும்போது நம்முடைய இருதய கண்கள் உணர்வுள்ள இருதயமாய் மாறி
நாம் கர்த்தரை அறிகிற அறிவில் வரும்போது தான் நமக்கு கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் நமக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று நம்மை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மென்மையான உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க, எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் சொல்லி நம்ம ஜெபிப்போமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவர், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் 2 கொரிந்தியர் 10:3-4 சொன்னது போல இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் ஆண்டவரே. அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டு மக்கள் உம்மை அறிந்து கொண்டு உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.